யார் இந்த வி.டி. சதீசன்? துல்லிய தாக்குதல் அரசியல் முதல் கேரள முதல்வர் பதவி வரை. கேரளாவில் 10 ஆண்டுகளுக்கு பிறகு காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி வெற்றி பெற்றிருக்கு. மாநிலத்தின் முதல்வராக வி.டி. சதீசன் பதவியேற்றிருக்கிறாரு. கேரள அரசியலில் அவரோட வியத்தகு பயணம் பற்றி சற்று சுருக்கமாக பார்ப்போம். எர்ணாகுளம் மாவட்டத்தில் உள்ள நெட்டூரில் 1964ஆம் ஆண்டு மே மாதம் 31ஆம் தேதி பிறந்தவர் வடசெரி தாமோதர சதீசன். தாமோதர மேனன் விலாசினி தம்பதியரின் மகனான இவர் தனது ஆரம்ப கல்வியை பனங்காடு உயர்நிலை பள்ளியிலும் இளங்கலை படிப்பை தேவாராவில் உள்ள சேக்ரட் ஹார்ட் கல்லூரியிலும் சமூக பணியில் முதுகலை பட்டத்தை ராஜகிரி சமூக அறிவியல் கல்லூரியிலும் பயின்றார். தொடர்ந்து வி.டி. சதீசன் கேரள சட்ட அகாடமி சட்டக்கல்லூரியில் இளங்கலை சட்ட படிப்பையும் திருவனந்தபுரத்தில் உள்ள அரசு சட்டக்கல்லூரியில் முதுகலை சட்ட படிப்பையும் நிறைவு செய்தார். தொடர்ந்து கேரள உயர் நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக திறம்பட பணியாற்றினார். கல்லூரி மாணவராக இருந்தப்பவே இவரது அரசியல் பயணம் தொடங்கிடுச்சு. சேக்ரட் ஹார்ட் கல்லூரியில படிக்கும் போதே கல்லூரி சங்கத்தின் பொறுப்பாளராக பணியாற்றிய வி.டி. சதீசன் பின்னர் எம்.ஜி. பல்கலைக்கழக சங்கத்தின் தலைவராக தேர்வானார். இதன் தொடர்ச்சியாக காங்கிரஸ் கட்சியின் மாணவர் இயக்கமான NSUI-யில் தேசிய செயலாளராக பணிபுரிய தொடங்கினார். பரவூருக்கும் வி.டி. சதீசனுக்கும் இடையேயான பந்தம் 1/4 நூற்றாண்டுக்கும் மேலானதுன்னு சொல்லலாம். இடதுசாரிகளின் வலிமையாக பகுதியாக இருந்து வந்த பரவூர் தொகுதியில 1966இல் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்ட வி.டி. சதீசன் இந்திய கம்யூனிஸ்ட் வேட்பாளர் பி. ராஜுவிடம் 1116 வாக்குகள் வித்தியாசத்துல தோல்வி அடைஞ்சாரு. இந்த தோல்வி அவருக்கு பெரும் வலியை தந்தாலும் தொகுதி மக்கள் மீதான அவரது நம்பிக்கை சிறிதும் குறையல. தோல்விக்கு பின்னாடி தொகுதி மக்களுடனான தனது தொடர்பை இன்னுமே ஆழப்படுத்தினாரு. மக்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண பாடுபட்டாரு. வசீகரமான அந்த இளைஞரின் உழைப்பு தொகுதி மக்களிடையே ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்துச்சு. 2001ல் மீண்டும் அதே தொகுதியில போட்டியிட்டாரு வி.டி. சதீசன். இந்த முறை முன்பு தன்னை தோற்கடிச்ச பி. ராஜுவை 7434 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி கொண்டார் சதீசன். மக்களின் எதிர்பார்ப்புகளை உணர்ந்து செயல்படுபவராகவும் மக்களோட மக்களாக பழகுபவராகவும் இருந்த வி.டி. சதீசனை தொகுதி மக்கள் கெட்டியாக பிடித்து கொண்டார்கள். அதன் காரணமா 2006, 2011, 2016, 2021, 2026 என தொடர்ந்து 6 தேர்தல்கள்ல அவரை வெற்றி பெற வச்சிருக்கிறாங்க பரவூர் தொகுதி மக்கள். ஒவ்வொரு தேர்தலிலுமே அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் தன்னை எதிர்த்து போட்டியிட்டவர்களை தோற்கடிச்சிருக்கிறாரு வி.டி. சதீசன். 2006இல் 7792 வாக்குகள் வித்தியாசத்திலையும் 2011ல் 11349 வாக்குகள் வித்தியாசத்திலும் 2016ல் 20636 வாக்குகள் வித்தியாசத்திலையும் 2021ல் 21301 வாக்குகள் வித்தியாசத்திலும் கடைசியாக 2026ல் 20600 வாக்குகள் வித்தியாசத்திலும் தன்னை எதிர்த்து போட்டியிட்டவர்களை தோற்கடிச்சிருக்கிறாரு வி.டி. சதீசன். தேர்தலில் தொடர் வெற்றியை பெற்ற போதிலும் காங்கிரஸ் கட்சிக்குள்ளும் காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சியிலும் அவருக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கிறது பெரிய சவாலாகவே இருந்தது. மணப்பெண்ணாக அல்லாமல் மணப்பெண்ணின் தோழியாகவே இருப்பவர்னு காங்கிரஸ் கட்சியினர் அவரை கிண்டல் செய்யறது உண்டு. காங்கிரஸ் கட்சியின் மாணவர் அமைப்பான கேரள மாணவர் சங்கத்தின் தலைவர் பதவி, கேரள இளைஞர் காங்கிரஸ் தலைவர் பதவி, கேரள காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பதவி, 2011ல் அமைச்சர் பதவின்னு அவர் தவறவிட்ட பதவிகள் ஏராளம். கைக்கு எட்டுவது வாய்க்கு எட்டுவதில்லை. என்ன செய்வது என அவரே வருந்தி இருக்கிறார். இருந்தாலும் அவர் அவசரப்படாம தொடர்ந்து கட்சி பணியாற்றி வந்தார். கட்சி மீதான தனது விசுவாசத்தை அவர் ஒருபோதும் குறைத்து கொள்ளவே இல்லை. அதற்கான பலனும் அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. கேரள சட்டப்பேரவையின் பொது கணக்கு கமிட்டி தலைவர், அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி செயலர், தமிழ்நாடு காங்கிரசுக்கான மேலிட பொறுப்பாளர், கேரள காங்கிரஸ் கமிட்டியின் துணைத் தலைவர் போன்ற பொறுப்புகள் அவரை தேடி வந்துச்சு. காங்கிரஸ் மூத்த தலைவரான உம்மன் சாண்டி முதல்வராக இருந்தப்ப காங்கிரஸ் கட்சியின் தலைமை கொறடாவாக நியமிக்கப்பட்டார் வி.டி. சதீசன். இதன் தொடர்ச்சியா 2021ல் இடது ஜனநாயக முன்னணி மீண்டும் ஆட்சி அமைத்த போது சட்டமன்ற எதிர்கட்சி தலைவராக நியமிக்கப்பட்டார் வி.டி. சதீசன். சட்டமன்ற எதிர்கட்சி தலைவராக கடந்த 5 ஆண்டு காலத்துல சதீசன்
ஆற்றிய பணியை எளிமையாகவும் சுருக்கமாகவும் குறிப்பிட வேண்டும்னா தரவு துல்லியம். தரவுகள் மீதுதான் அவரது கவனம் எப்போதும் இருந்து வந்திருக்கு. பினராயி விஜயன் அரசின் தவறுகளை, குறைகளை அவர் புள்ளி விவரங்களை கொண்டே சாடினாரு. இவை இடதுசாரிகள் மீதான துல்லிய தாக்குதல்களாக அமைஞ்சது. சதீசனின் இந்த அணுகுமுறை அவருக்குள்ள தலைமை பண்பை வெளிச்சம் போட்டு காட்டி புகழை கூட்டியது. கோஷ்டி அரசியலில் ஈடுபடாமல் பிரச்சனைகளின் அடிப்படையில் நிலைப்பாடுகளை எடுப்பவராக வி.டி. சதீசன் அறியப்படுறாரு. எதிர்கட்சி தலைவர் பதவியில் இருந்து பணியாற்றிய போதிலும் அவரது அணுகுமுறை மாறல. அதோடு குறிப்பிட்ட பணியை குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ள முடிக்கிறது, பிரச்சனைகளுக்கு பொறுப்பேற்பது, அமைப்பின் ஒழுங்குமுறைக்கு கட்டுப்பட்டு செயல்படுவதுன்ற பண்புகளும் அவர் மீதான கவனத்தை அதிகப்படுத்துச்சு. இதன் காரணமாக மிகவும் திறமையான காங்கிரஸ் தலைவர் என்ற பெயரை கட்சிக்கு உள்ளேயும் வெளியேயும் வி.டி. சதீசன் எடுத்தாரு. வி.டி. சதீசன் எதிர்கட்சி தலைவரான பின்னாடி இடதுசாரிகள் பலவீனமடைய தொடங்கினாங்க. 2024 மக்களவை தேர்தலில் மொத்தம் உள்ள 20 தொகுதிகளில் காங்கிரஸ் கூட்டணி 18 இடங்களை கைப்பற்றியது. 2025 நடந்த உள்ளாட்சி தேர்தலிலும் காங்கிரஸ் கூட்டணி அமோக வெற்றியை பதிவு செஞ்சது. அதோடு திரிக்கக்காரா, புத்துப்பள்ளி, நிலம்பூர் தொகுதிகளுக்கு நடந்த இடைத்தேர்தலையும் காங்கிரஸ் தனது வலிமையை நிரூபித்தது. இடது ஜனநாயக முன்னணி அரசின் தோல்விகளை அம்பலப்படுத்துவதிலும் முதல்வர் பினராயி விஜயனுக்கு சவால் அளிப்பதிலும் காங்கிரசின் ஒற்றை முகமாக திகழ்ந்தார் வி.டி. சதீசன். இதன் மூலம் அவர் தனது நிலையை வலிமையாக தக்க வைத்துக் கொண்டார். இந்த பின்னணியில் தான் நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி அமோக வெற்றி பெற்றது. தேர்தல் பிரச்சாரத்தின் போது இந்த முறை நமது கூட்டணி 100 தொகுதிகளுக்கு குறையாமல் வெற்றி பெறும்னு கூறினார் சதீசன். அது அப்படியே நடந்திருக்கு. காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணியின் வெற்றிக்கு வி.டி. சதீசனின் பங்கு குறிப்பிடத்தக்கதுன்ற போதிலும் அவருக்கு கட்சிக்குள்ள வலிமையான போட்டியாளர்கள் இருந்தனர். ரமேஷ் சென்னிதாலா இதுல மிக முக்கியமானவர். 28 வயசுலேயே கேரள அமைச்சரான இவர் காங்கிரஸ் கட்சியில பல்வேறு முக்கிய பொறுப்புகளை வகிச்சு கொண்டு இருக்கிறார். மற்றொரு முக்கிய போட்டியாளர் கே.சி. வேணுகோபால். எப்போதும் ராகுல் காந்தி மற்றும் சோனியா காந்தியுடன் வலம் வரக்கூடிய அளவுக்கு மேலிட செல்வாக்கு இருக்கிறவர். அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் அமைப்பு பொதுச் செயலாளர். இவர்களுடன் தான் வி.டி. சதீசனுக்கு போட்டி இருந்துச்சு. இருந்தாலும் களத்துல இருக்கிற தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் மத்தியிலான செல்வாக்கு, முக்கிய கூட்டணி கட்சியான இந்திய யூனியன் முஸ்லிம் லீகின் ஆதரவு, கட்சிக்காக சதீசன் ஆற்றிய பணிகள் ஆகியவை அவரது தேர்வை உறுதிப்படுத்தியது. கே. கருணாகரன், ஏ.கே. அந்தோணி, உம்மன் சாண்டி ஆகியோரின் வரிசையில கேரளாவின் காங்கிரஸ் முதல்வராக இப்போ பதவியேற்றிருக்கிறாரு வி.டி. சதீசன்.